இங்க இருக்க 3 பேர் சும்மாவே இருக்காம டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து பீச்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே வம்பிழுத்துட்டே இருப்பானுங்க. ஒரு பெரியவர் கூட பலூன் ஷூட் பண்ற கடை வச்சிருப்பாரு. அப்ப அந்த கடைக்கு வந்து 2 கப்பல்ஸ் கிட்ட இவனுங்க 3 பேருமே வம்பிழுப்பானுங்க. அதை பார்த்த இந்த பெரியவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவனுங்க பெரியவர் கிட்ட மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க கிட்டையும் பெண்கள் கிட்டையும் வம்பிழுப்பானுங்க. அதை பார்த்த போலீஸ்னால கூட ஒண்ணுமே பண்ண முடியாம பயந்து போவாங்க. இவனுங்க பண்றத பார்த்த அந்த தாத்தாவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அதனால பீச் ஓரமா நின்னுட்டு கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து கப்பலா 2 பேர் வந்திருப்பாங்க. அப்ப அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போவானுங்க. அவனுங்களை தடுக்கிறதுக்காக இவருமே வேகமா ஓடி போவாரு. ஆனா தாத்தான் கூட பார்க்காம இவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருவானுங்க. அடுத்த நாள் இப்ப அந்த தாத்தாவுமே வேலைக்கு வரும்போது ஒரு இடத்துல பயங்கர கூட்டமா இருக்கும். என்னன்னு எட்டி பார்த்தா நேத்து கூட்டிட்டு போன அந்த பொண்ணு தான் இறந்து கிடப்பா. இத பார்த்த இவரால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இவர் நேத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா அவனுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். ஆனா இவர் பண்ணாம விட்டுருப்பாரு. நைட்டு தூங்கும் போது கூட அதை பத்தி தான் இவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால அடுத்த நாள் காலையில ஒரு கடைக்கு போயிட்டு நிறைய பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா உட்காந்து இவரே ஒரு துப்பாக்கி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த பொண்ணை கொண்ட 3 பேத்தையுமே சும்மா விடாம துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரா தனித்தனியா கொண்டுகிட்டே வருவாரு. கடைசியா ஒருத்தர் இவர் கொல்லும் போது போலீஸ் பாத்துருவாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம இவரை சும்மாவே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த 3 பேத்தையுமே கொண்டு மறைமுகமா அந்த சமுதாயத்துக்கு அவர் ஹெல்ப் தான் பண்ணிருப்பாரு. இந்த தாத்தா பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.